मुसलमान का मतलब कांग्रेस, कांग्रेस का मतलब मुसलमान। திரு ரேவந்த் ரெட்டி அவருடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெறும் முஸ்லிம்களை குதூகலப்படுத்துறதுக்காக, முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, முஸ்லிம்களின் வாக்குகளை வாரி வாயில போடுறதுக்காக மட்டும் கிடையாது. காங்கிரஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, காங்கிரஸுடைய வரலாறு பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசுறது வெறும் பப்ளிக் ஸ்டண்ட் இல்லன்னு. பார்ட்டிஷனுக்கு முன்னாடியிலிருந்தே முஸ்லிம்கள் மீது காங்கிரஸ்க்கு அலாதி பிரியம் இருக்கு. இப்ப வரைக்கும் காங்கிரஸ் முரட்டுத்தனமான முட்டுக்களை முஸ்லிம்களுக்கு குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு இப்போ மாறி போயிருக்குன்னா, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்குன்னா, சொந்த நாட்டு மக்கள தூக்கி சிறையில போடுற அளவுக்கு போயிருக்கு. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து, இங்க ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கண்ல பட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சட்டவிரோதமா வந்திருக்காங்க, இவங்க மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி காவல்துறை கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுப்பீங்க. காவல்துறை என்ன பண்ணும்? அவங்கள கைது பண்ணி, நீதிமன்றத்துல நிறுத்தி, அந்த லீகல் ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சு, அவங்கள டீபோர்ட் பண்ணுவாங்க. இதுதான் வழக்கம். இந்தியா முழுக்க, இல்ல உலகம் முழுக்கவே சட்டவிரோதமா யாராச்சும் ஒருத்தவங்க நுழைஞ்சாங்கன்னா, அவங்க மீது இது மாரி நடவடிக்கை தான் எடுப்பாங்க. உலகம் முழுக்க இப்படி தான் செய்வாங்க. பட் நீங்க காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்தீங்கன்னா, தயவு செய்து கவனமா இருங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க கண்ணு முன்னாடி சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள நுழைஞ்ச இஸ்லாமியர்கள் ஃப்ரீயா திரிஞ்சிட்டு இருந்தாலும், அவங்கள கண்டுக்காதீங்க. அவங்கள பத்திலாம் பேசாதீங்க. சோசியல் மீடியால அவங்கள பத்தி எந்த விதமான கருத்தும் பதிவு செய்யாதீங்க. முக்கியமா கர்நாடகா அரசுக்கு கீழ இருக்கக்கூடிய காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. மீறி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும், இந்தியரா இருக்கக்கூடிய உங்களுடைய பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க. அது எப்புட்றா நீ சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள திரியக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக வழக்கு கொடுக்கலாம்னு சொல்லி, உங்க மேல பொய் வழக்குகள் போட்டு உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ கவனமா இருங்க. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா, தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இது மாரி சட்டவிரோதமா ஊடுருவி வந்தவர்கள் உங்க கண்ணு முன்னாடி பட்டாலும், அவங்கள கண்டுக்காதீங்க. காவல்துறை கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க. இப்ப நான் சொன்ன இந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது ஏதோ கற்பனை கதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு காங்கிரஸ் கண்டாலே ஆகாது. அதனால காங்கிரஸ் மீது வன்மத்த கக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாரிலாம் நீங்க நினைப்பீங்க. 2 நாள் முன்னாடி கர்நாடகால இந்த சம்பவம் நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில இது நடந்திருக்கு. இந்த நிகழ்வானது இப்ப இந்தியா முழுக்க ஒரு பெரிய டிபேட்ட வர கிளப்பியிருக்கு. இந்த நிகழ்வானது காங்கிரஸ் தலைவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம கர்நாடகால ஆளுங்கட்சியாருடைய காங்கிரஸ்க்கு இன்னும் பெரிய தலைவலியை குடுத்திருக்கு. ஏன்னா, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல கர்நாடகால அசெம்பிளி எலக்ஷன். அசெம்பிளி எலக்ஷனுக்கு முன்னாடி இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததுன்னா, ரூலிங் பார்ட்டியா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு டேமேஜ் ஆகும். மக்கள் அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட ஆரம்பிச்சுருவாங்க. எதிரான நரேட்டிவ் செட் பண்ண எதிர்க்கட்சிகள் ஆரம்பிச்சுருவாங்க. ஆக்சுவலா ஆல்ரெடி ஒரு 2, 3 வருஷமாவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்க நடந்துட்டு தான் இருக்கு. இது போன்ற நிகழ்வுகளாலேயே கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸுக்கு பெரிய தலைவலி அப்போதிலிருந்தே இருக்கு. இவங்க சட்டவிரோதமா வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்க எதிரா செயல்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை இவங்க மதிக்கிறதே கிடையாது. தேச விரோத கருத்துக்கள், தேச விரோத செயல்கள்ல ஊக்குவிக்கிற மாரி தான் இவங்க நடந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட கருத்துக்கள் தெரிவிக்கிறவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இவங்க எடுக்குறாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து காங்கிரஸுக்கு எதிராக வந்துகிட்டே தான் இருக்கு. ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் கர்நாடகால காங்கிரஸுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் போதாதுன்னு இப்போ இது மாதிரியான நிகழ்வுகள் வேற இன்னும் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர் நாகேந்திர ராவ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வெறும் டாக்டர் மட்டும் கிடையாது. அவர் ஆக்டிவிஸ்டாவும் இருக்காரு. என்ன மாதிரியான ஆக்டிவிஸ்ட்னா, சட்டவிரோதமா இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க இல்லையா? அவங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட். லீகலான டெர்ம் ஓகேங்களா? அவங்க மீது கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. எஃப்ஆர்ஆர்ஓன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அவங்க கிட்ட லீகலா அவங்கள வந்து டீபோர்ட் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இது மாதிரியான விஷயங்கள் செய்றவர். இவர் வெறும் டாக்டர் மட்டும் கிடையாது. ஆல்சோ ஆக்டிவிஸ்டும் கூட. டாக்டர் நாகேந்திர ராவ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 2 இஸ்லாமியர்கள் சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கிறானுங்க அப்படின்ற மாரி ஒரு சந்தேக கண்ணோட அவர் பார்த்திருக்காரு. சில ஆதாரங்கள அவர் திரட்டவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அவர் ப்ராப்பரா லீகலான வழியில ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு ஃபைல் பண்ணியிருக்காரு. பட் கர்நாடகா காவல்துறை என்ன பண்ணியிருக்குன்னா, சட்டவிரோதமா வந்திருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் மீது நடவடிக்கை எடுக்காம, அவங்களுக்கு எதிராக இவரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? இவர தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வழக்கானது நீதிமன்றம்க்கு போயிருக்கு. நீதிபதி இந்த வழக்கை பார்த்து காரி துப்பி கழுவி ஊத்திருக்காரு. நீங்களா என்ன ஆட்சி பண்றீங்கன்னு அவ்வளோ கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. உள்துறை அமைச்சகம் என்ன தூங்கிட்டு இருக்கா? மாநிலத்துடைய உள்துறை அமைச்சகம் அது என்ன தூங்கிட்டு இருக்கா? அப்படின்ற மாரி கேள்வி கேட்டிருக்காரு. சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள வந்திருக்கிறவங்க மீது நடவடிக்கை எடுக்காம, கம்ப்ளைண்ட் குடுத்தவர் மீது நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்கலாம்? நீங்க பண்ற இந்த காரியமானது தேசிய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குது. காவல்துறை இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு எதிராக செயல்படுது. இந்த நாட்டு மக்களுக்கு ஆதரவாக நிக்காம, அவங்க கூட துணை நிற்காம, பங்களாதேஷை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு இந்த காவல்துறை ஆதரவாக நின்னுச்சுன்னா, இந்த மாநிலத்துடைய சிஸ்டம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். இந்த மாநிலத்துக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. ஒட்டுமொத்த தேசத்துக்குமான ஆபத்து. எப்படி நீங்க இது மாரிலாம் செயல்படுறீங்க?
யார் உங்களுக்கு இவ்ளோ அதிகாரத்த குடுத்தது? இவ்ளோ தைரியத்த யார் உங்களுக்கு குடுத்தது? அப்படின்ற மாரி நாக்க புடுங்குற மாரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. திரு நாகேந்திர ராவ் அவர்கள் இங்க பங்களாதேஷிகள் இருக்காங்க. சட்டவிரோதமா வந்தவனுங்க இங்க இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரு FRRO அங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு ஃபைல் பண்றாரு. அவர் அங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 15வது நிமிஷத்துல அவர் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாரோ, அதுல ஒருத்தர் இந்த டாக்டருக்கு எதிராக ஒரு கிரிமினல் வழக்கானது குடுக்குறாரு. டாக்டர் குடுத்த வழக்க காவல்துறை எடுத்து விசாரிக்கவே இல்ல. எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கவே இல்ல. ஆனா, இவனுங்க சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய இவனுங்க குடுத்த கம்ப்ளைண்ட்ட உடனடியாக விசாரணை பண்ணி, FIR ஃபைல் பண்ணி இந்த டாக்டர கைது பண்ணிட்டாங்க. சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள வந்த பங்களாதேஷி பன்றிகளான நஸ்ரீனா மற்றும் முகமது பிலால். இதுங்க 2 மீதும் தான் டாக்டர் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாரு. எப்படி டாக்டர் இப்படிப்பட்ட ஒரு வழக்கு போட்டிருக்காரு அப்படின்றது இதுங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. அவர் வழக்கு குடுத்த 15வது நிமிஷத்துல இந்த நஸ்ரீனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டாக்டர் எங்கள அடிக்கிறாரு. நாங்க சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள வந்தோம் சொல்லிட்டு என்னையும் என் கணவரையும் அடிக்கிறாரு. என் கணவர் சாதாரண டிரைவர் தான். அவரையும் போட்டு அடிக்கிறாரு. எங்களுக்கு யாருமே ஆதரவாக இல்ல. எங்கள எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அந்த டாக்டர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் வழக்கு போட்ட 15வது நிமிஷத்துல இந்த லேடி டாக்டருக்கு எதிராக ஒரு கேஸ போடுறாங்க. பட் டாக்டர் நாகேந்திர ராவ் என்ன பண்ணாரு, கைது பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய Facebook பக்கத்துல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த வழக்கு குறித்து அவர் ஒரு வீடியோவாவே போட்டிருந்தாரு. இவங்க பங்களாதேஷை சேர்ந்தவர்கள். இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள இதுங்க வந்திருக்குதுங்க அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லியிருக்காரு. இது நீதிமன்றத்துல விசாரணை போயிட்டு இருக்கும்பொழுது, இது குறித்து காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 பேருமே அந்த தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, நஸ்ரீனா மற்றும் முகமது பிலால். அவங்க 2 பேருமே உண்மையிலேயே பங்களாதேஷிகள் தானா அப்படின்ற விசாரணைகள் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு தேவையான ஆதாரங்கள நாங்க திரட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி நீதிமன்றத்துல காவல்துறை சொல்லியிருக்கு. இதுல ஹைலைட்டான மேட்டர் என்னன்னா, அந்த தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க குடுத்த கம்ப்ளைண்ட்ல பங்களாதேஷ் அட்ரஸ தான் போட்டிருக்காங்க. நாங்க இங்க தான் இருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க குடுத்த அட்ரஸ் ஆனது பங்களாதேஷ் அட்ரஸ். பட் காவல்துறை என்ன சொல்றாங்க, அவங்க பங்களாதேஷிகள் தானா அப்படின்ற ஆதாரத்த நாங்க திரட்டிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதுக்கு தான் நீதிமன்றம் கொட்டு மேல கொட்டு வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம நாட்டுல உடைய குடிமக்கள பாதுகாக்கறான வேலைய பாருங்க. அத விட்டுப்புட்டு பங்களாதேஷ் முஸ்லிம்கள குதூகலப்படுத்துறேன், பங்களாதேஷ் முஸ்லிம்களுக்கு ஆதரவா செயல்படுறேன், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நாங்க இங்க செஞ்சு குடுக்குறோம் அப்படின்ற மாரிலாம் பண்ணாதீங்க. அதுவும் நீங்க லீகல் சிஸ்டத்துக்குள்ள இருக்கீங்க. நீங்க இது மாரிலாம் பண்ணலாமான்னு சொல்லி நறுக்குன்னு கொட்டு வச்சிருக்காங்க. ಬಾಂಗ್ಲಾದೇಶ ಪಶ್ಚಿಮ ರಾಜ್ಪುರ ಪೋಸ್ಟ್ ಶರಣ್ಕೊಳ್ಳ ರಂದಾ ಪೊಲೀಸ್ ಠಾಣೆ ಬಗೇರಾ ಜಿಲ್ಲಾ ಬಾಂಗ್ಲಾದೇಶ ರಾಷ್ಟ್ರ ಆನ್ ದಿ ಪಿಟಿಷನರ್ ಅಲ್ಲ, ನೀವು ಈ ಇಲ್ಲಿಗಲ್ ಇಮಿಗ್ರೆಂಟ್ಸ್ ನ ಆಚೆ ಕಳಿಸಿ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಅವ್ರ ಮೇಲೆ ಕ್ರೈಮ್ ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡಿದಿರಲ್ಲ? ಅಲ್ಲ, ಅವ್ರು ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಅಂತ. ಏನ್ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಅಂತ? ಅವ್ರೇನ್ ಸುಮ್ನೆ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಅಂತ. ಅದು ಬಾಂಗ್ಲಾದೇಶಿಂದ ಅಡ್ರೆಸ್. ಕರೆಕ್ಟ್ my lord, we have Then- produced before the FRRO. ವಾಟ್ ಪ್ರೊಡ್ಯೂಸ್ ಬಿಫೋರ್ ದಿ ಎಫ್? ಹೌ That ಆರ್ is- ರಿಜಿಸ್ಟರಿಂಗ್ ಕ್ರೈಮ್ ಅಗೇನ್ಸ್ಟ್ ದಿಸ್ ಮ್ಯಾನ್? No, that is the allegation. ವಾಟ್ ಇಸ್ ದಿ ಅಲಿಗೇಶನ್? Allegation is beaten. ವಾಟ್ ಇಸ್ ಬೀಟನ್? Allegation my lord is ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಅಂತ. ಇಲ್ಲ ಮೆಲೋಡ್ ಮೇ ಸರ್, SOP ಪ್ರಕಾರ ಅವ್ರನ್ನ ಆಚೆ ಹಾಕಿ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಯು ಆರ್ ಗಿವಿಂಗ್ ದೆಮ್ ಟೀತ್ ಟು We ಸ್ಟೇ are ಹಿಯರ್? not my lord, the immediately we have Not produced. immediately. No, we have produced before the FRRO. Look at complaint. Bangladesh Rashtra. I've seen that. my What lord. sir? How did you even take this complaint? No, because they said the allegation is ಯಾವ beaten. ಎಲ್ಲಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕಂಪ್ಲೇಂಟ್? this is based on my information. The investigation officer writes to FRRO ಕೌಂಟರ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಅವೇ. ಅದ್ ಹೆಂಗ್ ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡಿದ್ರಿ? at 11:30 and Yes. FIR is registered at 11:45. 11:30ಗೆ ಮೇಲ್ಗಡೆ ನೀವು first- ಕೊಟ್ಟಿದ್ದು? ಹಾ, ನನ್ನ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಮೇಲೆ ಹಾ. ದಿ IO ರೈಟ್ಸ್ ಟು FRRO ಮೇಲ್ಕಂಡ ವಿಷಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿದಂತೆ ತಮ್ಮಲ್ಲಿ ಕೋರಿಕೊಳ್ಳುವುದೇನೆಂದರೆ ದಿನಾಂಕ 22/7/26 ಬೆಳಗ್ಗೆ ಸುಮಾರು 11:30 ಗಂಟೆಯಲ್ಲಿ. ಹಾ. Now I'll request my lord to please take FIR. FIR is at page number 13. Information received at PS is 11:45. 15 minutes ಅಲ್ಲಿ. 15 minutes ಅಲ್ಲಿ counter blast they say that I have assaulted her. ಮತ್ತೆ ಅಂದ್ರೆ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಸೆಕ್ಷನ್ ಹಾಕಿದ್ದಾರೆ 74, 126, 115, 79. This is why these illegal immigrants stay on. Correct. If the government supports them like this is what will happen. We are not supporting my lord. Then what is this, No, sir? immediately we have placed it, taken them Allah, before the FRRO. you have communicate, the IO communicates to the FRRO at 11:30 in terms of the SOP they should have been sent out. No, but FRRO has to take a decision. ಅಲ್ಲ, We can't- FRRO has to take a decision. ಅಷ್ಟ್ರಲ್ಲಿ crime and entertain ಮಾಡಿದ್ರಿ 15 minutes ಅಲ್ಲಿ. No, but Is it not a straight counter blast on these people? the allegation is that they have also beaten. That is the allegation. Where is the allegation beaten? IO himself communicates they should be sent. ಒಂದ್ ಅಕ್ಷರ ಇದೆಯಾ ಅಲ್ಲಿ? Page 17. ಅಲ್ಲ, ಒಂದ್ ಪೇಜ್ 18 ಅಲ್ಲಿ IO ಕಮ್ಯುನಿಕೇಟ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇವ್ರು ಏನಾರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರ? ಸೇಮ್ IO. ಅಲ್ಲ, ಇನ್ನೂ ಆಶ್ಚರ್ಯ ಅಂದ್ರೆ my lord they say they are staying here from 15 years.
ಈ FRO ಬರೆದಿರೋ ಪತ್ರದಲ್ಲಿ ಪೇಜ್ ನಂಬರ್ 18 ಅಲ್ಲಿ ಹ್ಮ್. there is one paragraph, third paragraph, ಮೊಹಮ್ಮದ್ ಬಿಲಾಲ್ ತಂದೆ so and so DS Max ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಹತ್ತಿರ ಹಾಡೋ ಸಿದ್ದಾಪುರ ಬೆಂಗಳೂರು ನಗರ ಈತನ ವಶಕ್ಕೆ ಪಡೆದು ಸ್ವಂತ Sir, I tell you, if the system supports anything like this, illegal immigrants will mushroom. It is dangerous to the system. Security of the nation is at threat. Understand. And you register a crime against this man who shows that this is an illegal immigrant staying here. And for what? Counterblast ಅಂತ ಅಷ್ಟು ಗೊತ್ತಾಗಲ್ವಾ ಇದು? 11:15ಗೆ FRR ಹೋಗಿ ಬರೀತಾರೆ, 11:45ಗೆ ಹೊಡೆದ್ರು ಅಂತಾರೆ. ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ ಸರ್? அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய சட்டவிரோத நபர்களுக்கு எதிராக உண்மையாலே பெங்களூர் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா தயவு செய்து இத மாதிரி சட்டவிரோதமா வரானுங்க இல்லையா, அவனுங்களுக்கு யாரு இடம் கொடுக்கறா, யாரு வாடகைக்கு வீடு கொடுக்கறா, அதை பாருங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ காசு எக்ஸ்ட்ராவா நமக்கு வருது, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூடுதலாக நமக்கு வாடகை வருதுன்னு சொல்லி எந்த விதமான ஆதாரங்களும், சாரி அடையாள அட்டைகள், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, லீகல் டாக்குமெண்ட்ஸ், அது எதுவுமே இல்லாம யாருக்கும் நீங்க வாடகை தராதீங்க. இந்த நாட்டின் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செய்து வீட்டு வாடகைக்கு தரவங்க, லேண்ட் லீஸுக்கு கொடுக்குறவங்க, நீங்களாம் தயவு செய்து தகுந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த பங்களாதேஷிகள், சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள அந்த பங்களாதேஷிகள் இந்த டாக்டர் என்ன அடிச்சாரு, என் கணவரை காயப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான போதுமான ஆதாரங்களே இல்லையே, மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்க விசாரணையே பண்ணாம டாக்டரை கைது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காவல்துறையை கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க பாருங்க, அதுதான் மேட்ரு. கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் அரசை நோக்கி நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு. சட்டவிரோதமா வரக்கூடிய நபர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்காம இந்த நாட்டின் குடிமக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும், இந்த சிஸ்டம் எப்படி செயல்படும், இது நாட்டுக்கே பெரும் ஆபத்தை விளைவிக்காதா, இந்த நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இந்த நாட்டுக்கு எதிரான காரியங்கள் உங்களால் எப்படி செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் அரசை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு. இங்க கரப்டா இருக்கிறது காவல்துறை மட்டும் கிடையாது, காங்கிரஸ் மட்டும் கிடையாது, ஒரு சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டமே பார்த்தீங்கன்னா கரப்டாக தான் இருக்கு. சட்டவிரோதமாக இங்கிருந்த வரவங்களுக்கு ஆதரவாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையான ஆவணங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க, போலி ஆவணங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க, அதை வச்சு வேலை வாங்கி தராங்க. இங்கே நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி அவங்க வீடு வாடகைக்கு எடுக்கிறாங்க, அப்படியே இந்த நாட்டில் செட்டில் ஆயிடுறாங்க. இவனுங்களுக்கு இந்தியாவை கண்டா சுத்தமாக பிடிக்காது, இந்தியாவை இவனுங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவனுங்க இருக்கிறதோ பங்களாதேஷில், பங்களாதேஷ் முஸ்லீம் நாடு, முஸ்லீம் மெஜாரிட்டி நாடு, இவனுங்களும் முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்களால முஸ்லீம் மெஜாரிட்டி நாடுகளில் வாழ முடியாம இந்த நாட்டுக்குள்ள இல்லீகலா வரானுங்க. இன்னும் இந்த வழக்குடைய விசாரணையானது முடியல. ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் எந்த அளவு நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கு, எவ்வளவு மோசமான நிலையில அது இருக்கு அப்படிங்கிறதுக்கு கர்நாடகால, காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகால நடந்த இந்த ஒரு நிகழ்வானது இப்போ சான்றா இருக்கு. எனக்கு உண்மையாலே இப்போ வரைக்கும் இந்த வழக்கை புரிஞ்சிக்கவே முடியல. அந்த 2 பேருமே சட்டவிரோதமா வந்த அந்த பங்களாதேஷ் பன்றிகள் 2 பேருமே புகார்லயே தெளிவா கொடுத்துருக்காங்க, நாங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்க தான் சொல்லி அங்க இருக்கக்கூடிய அட்ரஸை கொடுத்துருக்காங்க. பட் காவல்துறை அதை பார்க்கவே இல்லை, படிக்கவே இல்லை. டாக்டருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நாம காவல்துறை கிட்ட போவோம். இப்ப காவல்துறை இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்கன்னா நாம யார்கிட்ட போறது? நீதிமன்றம் தான், வேற இடமே கிடையாது. நீதிமன்றம் நம்ம நாட்டுல நீதித்துறை இன்னமும் ஸ்திரத்தன்மையோட தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஒரு சில பேர் இங்க நீதித்துறைக்கு எதிராகலாம் பேசுவாங்க இல்லையா, காவல்துறைக்கு எதிராகலாம் பேசுவாங்க இல்லையா, நான் காவல்துறைக்கு எதிராகலாம் பேசல, பர்டிகுலரா அவங்களுக்கு எதிராக மட்டும்தான், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த அதிகாரிகளுக்கு எதிராக மட்டும்தான் பேசுறேன். நீதிமன்றமும் அதுதான் சுட்டி காட்டியும் பேசியிருக்கு. காங்கிரஸ் உடைய தாஜா அரசியல் எந்த அளவு போயிருக்கு பாருங்களேன், எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிருக்காங்க பாருங்களேன். முஸ்லிம்களுக்கு தாஜா பண்ணா மட்டும்தான் நமக்கு இங்க அவங்க ஓட்டு போடுவாங்க, தேர்தல் வேற வருது, இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, சோ நாம முஸ்லிம்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கர்நாடகாவின் காங்கிரஸ் அரசு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செஞ்சிருக்கு. இதுல உச்சபட்ச மோசமான விஷயம் என்னன்னா, இது மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய பங்களாதேஷ் முஸ்லிம்களுக்கு, ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு இவங்க அடைக்கலம் தராங்க. காங்கிரஸ்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, வீடு தராங்க, அபார்ட்மெண்ட் தராங்க, வேலை தராங்க. புரியல. இந்த லட்சணத்துல இவங்க நமக்கு மதசார்பின்மை குறித்து பாடம் எடுக்கிறாங்க. மதசார்பின்மைனா என்ன? எந்த மதத்துக்கும் சார்பில்லாம நடுநிலையோட இருக்கணும். நடுநிலை அப்படின்றது நியாயம் பக்கம் நிக்கணும். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய டிக்ஷனரியில மதசார்பின்மை அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவாக செயல்படுவது மட்டும்தான் போல. அதனாலதான் எந்த ஒரு வழக்கு விவகாரங்கள் நடந்தாலும் அதுல பாதிக்கப்படுறது ஹிந்துக்களா இருந்தாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க, ஹிந்துக்களுக்கு ஆதரவா நிக்கவே மாட்டாங்க.
இதுல இன்னும் ஒஸ்டான பார்ட் என்னன்னா, இது போன்ற விவகாரங்களை நம்ம எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க. இது மாதிரி சட்டவிரோதமா வந்து இங்க தேவையில்லாத வேலைகளை ஈடுபடுற தேசவிரோத சட்டவிரோத வேலைகளை ஈடுபடக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக நம்ம பேசணும்னா, இவங்க எல்லாருமே நம்மள ஒரு சர்க்கிளுக்குள்ள அடைச்சிருவாங்க. இவங்க எல்லாருமே இஸ்லாமிய வெறுப்பாளர்கள். இவங்களுக்கு இஸ்லாமியர்களை கண்டாவே ஆகாது. எனக்கு புரியல. நாங்க இஸ்லாமியர்களுக்கு, இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்க என்ன பேசணும்? இது போன்ற இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் பேசுறோம். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி நம்மள ஃப்ரேம் பண்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே இஸ்லாமோபோபிக். நியாயமா இது? நாம இன்னமும் இது போன்ற விவகாரங்கள்ல அமைதியா இருந்தோம்னா, நாளைக்கு நம்மளுடைய நாடு யூரோப் கண்ட்ரீஸ்ல நடக்கிற மாரியான விவகாரங்கள் இங்க நடக்க ஆரம்பிச்சிரும். நம்ம நாட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிரும். ஸ்பெயின்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அது இங்க நடக்க ஆரம்பிச்சிரும். பிரான்ஸ்ல என்ன நடந்தது? அது இங்க நடக்கும். லண்டன்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அதுவும் இங்க நடக்கும். நாம அமைதியா இருந்தோம்னா. இது மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய பங்களாதேஷை சேர்ந்தவர்கள், ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இவங்களுக்கெல்லாம் நாம ஆதரவு குடுத்தோம்னா, நாளைக்கு நம்ம நாடு மாறும். நாசமா போயிடும். நடுத்தெருவுல நாம நிப்போம். நம்ம சொந்த நாட்டுக்குள்ள நாமளே அகதிகளா இருப்போம். எப்படி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல நடந்தது. காஷ்மீர் பண்டிட்டுகள், பூர்வ குடிகள், அவங்க எப்படி அவங்களுடைய சொந்த இடத்தை விட்டு சொந்த நாட்டுல அகதிகளா இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு நாமளும் வந்துருவோம். சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள நுழைபவர்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு கூட்டி கொடுக்கிற வேலையை கூட இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மட்டும் கிடையாது மக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடதுசாரிகளுமே அப்படிப்பட்ட வேலையை தான் பார்க்குறாங்க. சட்டவிரோதமா வர நாய்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு சொந்த நாட்டை கூட்டி கொடுக்குறானுங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டிஎம்சி இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால்ல இந்த திரிணாமுல் காங்கிரஸ் இப்படிப்பட்ட வேலையை தான் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மம்தா பானர்ஜி வின் பண்ணும்போது அவங்க ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் பண்ணாங்க. செகண்ட் டேர்மா அவங்க சிஎம் ஆகும் பொழுது அது அப்படியே பாதியா குறைஞ்சது. தேர்ட் டைம் அவங்க சிஎம் ஆகும் பொழுது ப்ரோ இஸ்லாமிஸ்டா மாறிட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக கிடையாது மக்களே, பங்களாதேஷ்ல இருந்து வரானுங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவாக, ரோஹிங்கியாக்களுக்கு ஆதரவாக அவங்க மாறிட்டாங்க. இந்திய இஸ்லாமியர்களுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க எங்க நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. ஆனா பங்களாதேஷ்களுக்கு ஆதரவாக, ரோஹிங்கியாக்களுக்கு ஆதரவாக பண்றதெல்லாம் யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. அப்போ டிஎம்சி என்ன பண்ணிச்சோ அதை தான் இப்போ இங்க காங்கிரஸ் பண்ணுது. அங்க டிஎம்சி அது மாதிரி பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா, ஓட்டு. ஹிந்துக்கள் பெருசா டிஎம்சிக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. அவங்க ப்ரோ இஸ்லாமிஸ்டா மாறதுனால ஹிந்துக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஓட்டு வேணும். ஓட்டு வேணும்னா மக்கள் வேணும். மக்கள் வேணும்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்றதுனால அங்கிருந்து கொண்டு வராங்க. சட்டவிரோதமா வரவங்களுக்கு அடையாள அட்டைகள் கொடுக்குறாங்க, ஆவணங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. அது மாதிரி பண்ணி தான் அங்க ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள், பங்களாதேஷை சேர்ந்த, ரோஹிங்கியாவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அங்க இருந்தாங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக ஏன் இவங்க பேசினாங்க? எஸ்ஐஆரை நாங்க இங்க நடத்த விட மாட்டோம்னு ஏன் வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு பெரிய போராட்டங்கள், கலவரங்கள் வெடிச்சது? காரணம் இதுதான். ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள்ல நிறைய பேர் இந்த நாட்டை சேர்ந்தவர்களே கிடையாது. அதுக்காக தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதே காரியத்தை தான் இப்போ கர்நாடகால காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கு ஆதரவாக யாரும் பெருசா பேசுறதே கிடையாது. அவங்களுக்கு ஆதரவான களமானது இப்போ இல்ல. ஸோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னா இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் இருந்தா மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அதனாலதான் சட்டவிரோதமா வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்க. எப்படி வெஸ்ட் பெங்கால டிஎம்சி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இங்க கர்நாடகால காங்கிரஸும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் இந்தியாவுக்கு கேடு அப்படிங்கறத மறுபடியும் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. வந்தே